இந்த ராசிக்காரங்களுக்கு குரு தான் ராசாதிபதியாக இருக்கிறதால பெரியவங்களை மதித்து நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. 4 பேருக்கு புத்தி சொல்கிற அளவுக்காவது தயாராக இருக்கக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். இந்த சமயம் சார்ந்த விஷயம், இந்த வேதம், இதிகாசம், இந்த தெய்வ வழிபாடுகள் இது எல்லாமே ரொம்ப ஈடுபாடு கொண்டு இருக்கக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க சொல்லலாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதோட பின்விளைவுகள் என்னங்கிறத யோசிச்சு காரியத்தில் இறங்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். சிறந்த விமர்சகர்களும் யாருன்னு கேட்டிங்கனாலும் இவங்க தாங்க. அதே மாதிரி மற்றவங்க இவங்க மேலே விமர்சனம் வச்சாலும் அதை பற்றி கண்டு கலங்க மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு ஒரு முன்னேறக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். எதிர்மறையான விஷயமா இருந்தால் கூட வரது வரட்டும்னு எதிர்கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க. எல்லா விஷயத்துக்கும் ஒரு மாற்றுன்னு ஒன்று வச்சிருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். அடுத்து என்னன்னு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடியவங்களும் நிறைய சட்டத்திட்டங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடியவங்களாகவும் இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். நிறைய ரகசியங்களை கட்டி காக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. எத்தனை பெரிய வேலையாக இருந்தாலும் முடிச்சு காட்டக்கூடிய அசாத்திய திறமைங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. குருதான் ராசிதிபதியாக இருக்கிறதால பண வருமானங்கிறது உங்கள் வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் ஒரு பொருட்டே இல்லைங்க. நீங்கள் தொடர்ந்து முயற்சி கொடுத்தீங்கன்னா பண வருமானங்கிறது தாராளமாக அமையும். பணத்துக்கு பின்னாடி ஏன் ஓடணுங்கிற கேள்வி மட்டும் உங்களை துரத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாங்க. நீங்கள் யாவது நல்ல உள்ளம் தென்பட்டா தேடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. நல்லதே செய்யணும், அது இன்னைக்கு செய்யணுங்கிறது உங்களுடைய தாரக மந்திரம்னு சொல்லலாங்க. சூழ்நிலை அறிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய தன்மை உண்டு. நியாயம்னு ஒன்று இருக்குல்லன்னு யோசிக்கக்கூடியவங்களும் நீங்கள் தான். எவ்வளோ பெரிய மனிதர்களாக இருந்தாலும் தப்பு பண்ணுனா தப்புங்கிறத நீங்கள் நேரடியாக சொல்லக்கூடியவங்களா இருப்பீங்கன்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்டவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மீன ராசி அன்பர்கள் தாங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய பலவீனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருமானம் கையில் இருந்துட்டாலே அதை தண்ணி மாதிரி காசு செலவு செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இறக்க குணத்தால் ஏமாந்து போகக்கூடிய குணமும் உண்டு. ஒரு விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது முடிவு செஞ்சுட்டிங்கன்னா அதை அப்படியே மறைச்சிடக்கூடிய ஒரு தன்மை உண்டுன்னு சொல்லலாங்க. இது எல்லாம் தான் உங்களுக்கு ஒரு பலவீனம்னு சொல்லலாம். ஆனால் பழி சொல்லுக்கு ரொம்ப பயப்படுவீங்க. யாரும் எந்த தப்பு சொல்லக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பீங்கன்னு சொல்லலாம். வைராக்கியம் சிறப்பாக இருக்கும். எங்கே போனாலும் மதிப்பு மரியாதையோடு இருக்கணும்னு நீங்கள் நினைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. இப்படிப்பட்ட மீன ராசி அன்றுகளுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே மீன ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணும் விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மீன ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்னா, நீங்கள் ரொம்ப கொஞ்சம் பொறுப்பாக செயல்பட்டாகணுங்க. எந்த விஷயத்துலையும் கவனக்குறைவு இருக்கக்கூடாது. வேலை விஷயமா இருக்கட்டும், வெளியிடத்துலையாக இருக்கட்டும், நிதானமாக இருங்க. பேச்சில் ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்கணும். பொய்ங்கிறது பேச வேண்டாம். என்னதான் இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் உங்கள் நிலையை புரிய வைக்க பாருங்கள். நேரத்தை வீணடிச்சிடாதீங்க. கோடி ரூபாய் வரதா இருந்தாலும் சரி, குறுக்கு வழிக்கு போகக்கூடாது, நேர் வழியில் நடக்கணுங்க. எந்த வகையில் எல்லாமே உங்களால் செலவை குறைக்க முடியுமோ அந்த வகையில் செலவை குறைக்க பாருங்கள். சேமிப்பு அதிகப்படுத்துங்க, சிக்கனம் பாருங்க. பெரும்பாலுமே சேமிப்புன்னு ஒன்று வந்துட்டாலே சிக்கனம் தன்னால் வந்துடும். அதனால் சேமிப்பு அதிகப்படுத்துங்க. ஏன்னா இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சூப்பர் விரைய செலவு காத்திருக்குது. அதே மாதிரி பிள்ளைகளுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் கண்டிப்பு காட்டுறது நல்லது. அதிகம் செல்லம் கொடுக்காதீங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பிள்ளைகளுடைய நடவடிக்கையில கவனம் செலுத்தணும். குறிப்பாக 3ஆம் நபர்கிட்ட உங்கள் குடும்ப விஷயத்தை நீங்கள் பகிர்ந்துக்கிறத தவிர்க்க பாருங்கள். இது பின்னாடி பிரச்சனையாக முடிஞ்சிருங்க. அதிகப்படியாக குழந்தைகளாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், இந்த கைபேசி தேவையில்லாமல் பார்க்குறது பயன்படுத்துறது வேண்டாம். இந்த விஷயத்தை பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க. இந்த நாள் மட்டும் இல்லை, எந்த நாளுமே. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் இந்த நேரத்தில் சிவ வழிபாடு செய்கிறது நல்லது. மனசில் அமைதி ஏற்படுறது மட்டும் இல்லாமல் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் மீன ராசி அன்பர்களுக்கு சிவ வழிபாடு தான். ராசிக்கு 4 குரு 2 சுக்கிரன் இந்த நேரம் இருக்கிறதால பக்திங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. இயல்பாகவே தெய்வ அம்சம் நிறைஞ்சிருக்கக்கூடியவங்க, தெய்வ பக்தி நிறைஞ்சிருக்கக்கூடியவங்க நீங்கள் தான். இந்த நேரம் பக்தி உணர்வு அதிகமாக இருக்கும். அடிக்கடி கோவிலுக்கு போகணும்னு ஆசைப்படுவீங்க. பூஜையில் அடிக்கடி ஈடுபடுவீங்க. இது ஒரு வகையில் நல்லது தாங்க. ஏன்னா நேர்மறையான சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆலய வழிபாடு செய்கிறதால கிடைக்கும். அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் செயல்படுத்த பாருங்கள். தேவையில்லாத கற்பனை விட்டுருங்க. மனசில் இருக்கக்கூடிய சுமையை இறக்கி வைக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குங்க. இந்த நேரம் யாருக்கிட்டையும் பேச்சில் கடுமை காட்டக்கூடாது. இந்த நேரம் இனிமையோடு செயல்பட்டிங்கன்னா நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க. குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பங்கிறது இருக்கும். 6ல் செவ்வாய் இருக்கிறதால வெற்றி தரக்கூடிய அமைப்பு தான். போட்டி தேர்வு மாதிரியான விஷயங்கள் எழுதக்கூடியவங்க இதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. வேலை மாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள நல்ல மாற்றம் தரக்கூடிய நேரம் தான்.
வெளிநாடு போகக்கூடிய நிகழ்வில் இந்த நேரம் நல்ல மாற்றம் காத்திருக்குது. 2ல் சுக்கிரன் இருக்கிறதால பண பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பில்லை. முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். 4ல் புதன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கிறதால கொஞ்சம் இந்த நேரம் நீங்கள் திட்டங்களை சரியாக வகுக்கணுங்க. பின்னாடி என்ன நடக்குங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது நல்லது. அப்படி உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் வீட்டில் பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட பாருங்கள். நிறைய பிரச்சனைகளுக்கு விடை கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குங்க. குடும்ப வாழ்க்கையில் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பாதிப்புங்கிறது இல்லை. இந்த நேரம் கொஞ்சம் அமைதியான போக்கு காணப்படுன்னு சொல்லலாங்க. கவனமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விரயத்தில் ராகுவும் சனியும் செவ்வாயோட பார்வை இருக்கிறதால திடீர் முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். கொஞ்சம் நிதானம் தேவை, அவசரப்பட வேண்டாம். எதுவாக இருந்தாலும் 6ஆம் முறை யோசித்து முடிவு எடுக்க பாருங்கள். 4ல் சூரியன் இருக்கிறதாலையும் அர்த்தாஷ்டம குரு இருக்கிறதாலையும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்களோட விரோதம் அதிகமாக தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக போக பாருங்கள். நீங்களாக எதுலேயுமே முன்னாடி கருத்து சொல்கிறது வேண்டாம், ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறது வேண்டாம். முடிஞ்ச வரைக்குமே மௌனமாக இருக்கிறது நல்லதுங்க. வாயை திறக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் சொல்ல போனால் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஏதாவது ஒன்று சொன்னால் கூட, கோபப்படுத்தினா கூட ஒரே ஒரு சிரிப்பு பதிலாக தந்துட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க. பாதி பிரச்சனை குறைஞ்சிருன்னு சொல்லலாங்க. இந்த நேரம் கொஞ்சம் எதிர் தொல்லை விரோதங்கிறது இருக்கிறதால சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் ராகுக்கும் சனி பகவானுக்கும் துர்க்கைக்கும் நீங்கள் தீபம் போட்டு வழிபட பாருங்கள். துன்பங்கள் எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் மீனராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய நிலைமை பொறுத்த வரைக்குமே மீனராசி அன்பர்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சிறப்பாக இருக்கும். ஆனால் இந்த நேரம் எதிர்பாலின வகையில் நீங்கள் எச்சரிக்கையாக பழகணும். கடன் கொடுக்குறப்ப இந்த நேரம் கொஞ்சம் பார்த்து கொடுங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எதுவாக இருந்தாலும் எழுதி வாங்கிக்கிறது நல்லது. மற்றவங்க பேச்சு கேட்டு குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திக்காதீங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சந்திரனோட நகர்வு சில நேரம் யோகமான பலனை தான் தரும். வியாபாரம் தொழில் எல்லாமே வெற்றிகரமாக நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரமாக அமைன்னு சொல்லலாம். செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருக்கிறதால எதிர்ப்புகளை மீறி நினைச்சதை சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசு சம்மந்தப்பட்ட முயற்சி எல்லாமே இந்த நேரம் கூடுதல் கவனமாக செயல்பட்டீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் மீனராசி அன்பர்களுக்கு. ஒரு சிலர் வேலை மாறணும்னு ஆசைப்படுவீங்க, பதவி உயர்வுக்கு ஆசைப்படுவீங்க. இந்த விஷயத்தில் முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல பலன் கிடைக்குங்க. புதன் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். நிறைய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசாங்கம் ஒப்பந்த விஷயத்தில் கையெழுத்து போடக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. இந்த நேரம் சனி 1ஆம் வீட்டில் இருக்கிறதால இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு சிறப்பாக நடக்கும். கட்டுமான தொழில் செய்யக்கூடியவங்க, மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருங்க. நல்ல லாபத்தை தரக்கூடிய அமைப்பு தான், ஆனால் கூடுதல் கவனமாக இருக்கணும்னு சொல்லலாங்க. சுக்கரனுடைய நிலைங்கிறது பிரிந்து போன சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய நேரம். உங்களுடைய சகோதர சகோதரிக்கு திருமண ஏற்பாடு செய்வீங்க. சுப நிகழ்ச்சிகள் களை கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கை துணையோட செயலால் கொஞ்சம் பெற்றவங்களுடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இரு தரப்புக்கிடையும் நீங்கள் பேசி புரிய வைக்கிறது நல்லது. கோபத்தை அதிகமாக வெளிப்படுத்தாமல் இருக்கிறது நல்லதுங்க. இந்த நேரம் ஏதாவது ஒரு வகையில் எல்லாமே நல்லபடியாக இருந்தாலும் மனசில் ஒரு இனம் தெரியாத ஒரு பயம் சோகங்கிறது கொஞ்சம் இருக்கும். ஏன்னா ராகு 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் மறக்காமல் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுங்க. ஒரு 10 நிமிஷம் ஒரு மௌனமாக உட்காந்துட்டு இருந்து வர பாருங்க. இது நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த குழப்பங்கிறது இருக்காது, ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும். கேது 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதால குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் என்ன தான் பொறுமை பண்ணாலும் கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பம் இருக்கும். ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லைங்க. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எல்லா விஷயங்களையும் ஒன்று இந்த நேரம் உங்களுக்கு முருகனுடைய அருள் வேணும். சிவபெருமானுடைய அருள் மாதிரி தான் முருகப்பெருமானுடைய அருளையும் இந்த நேரத்தில் பெற முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல பலன்கிறது மீனராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. கனிவாக இருங்க. இந்த நேரத்தில் அன்பாக பேசுங்க. கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. ஜென்மராசியில் சனி பகவான் இருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. எடுப்புல எல்லாமே நல்லபடியாக நடக்காது. கொஞ்சம் அலைச்சலை கொடுத்து தான் ஆதாயம் தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இந்த நேரம் எந்திர உற்பத்தி தொழில் செய்யக்கூடியவங்க, இந்த ஓட்டல் தொழில், இந்த கணினி சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி வியாபாரிகளுக்கு, தனியார் அரசு சார்ந்த ஊழியர்களுக்கு எல்லாமே நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நேரமும் அமைஞ்சிருக்குங்க. ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்து இருக்கக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட் துறையில் இருக்கக்கூடியவங்க, பள்ளி கல்லூரி மாணவர்களும் எல்லாருக்குமே இந்த நேரம் வெற்றி தரக்கூடிய நேரம் தான். இந்த உடல் நலனை பொறுத்த வரைக்குமே இந்த தலைவலி, மன அழுத்தம் கொஞ்சம் இருக்கும். தலை சுற்றுறது, அடிக்கடி மயக்கம் ஏற்படுறது மாதிரியான பிரச்சனை ஏற்படலாம். இந்த நேரம் உடலை நீரேற்றம் வச்சிருக்க முயற்சி செய்ய பாருங்கள். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் பாருங்க. நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரதும், கால மாட்டுக்கு அருகம்புல் கொடுத்துட்டு வரதும் இந்த உடல்நல சம்மந்தப்பட்ட பிரச்சனையில கொஞ்சம் பாதிப்புங்கிறது தீவிரமாக இல்லாமல் உங்களுக்கு ஏற்படுதுன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக மீனராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போறீங்கிறத நம்ம பார்க்கலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதால எந்த இடத்துலையும் நெருக்கடி இல்லை. தொழில் வியாபாரத்தில் வேலை செய்கிற இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக முடியும். செல்வாக்கு சிறப்பாக இருக்குது. புதுசாக நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய முயற்சி வெற்றியடையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு விரயஸ்தானத்தில் சனி ராகு இருக்கிறதால குரு பார்வை இருக்கிறதால
செவ்வாயும் கேதுவும் முன்னேற்றத்தை தருவார். செல்வாக்கு சிறப்பாக இருக்கும். உடல்நிலையில் பாதிப்புங்கிறது இந்த நேரம் இல்லை. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்கன்னா எல்லாமே அற்புதம் தான். பண வரவு சிறப்பாக இருக்குது. நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும். செவ்வாயும் கேதுவும் நன்மை வழங்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறாங்க. குரு பார்வை இருக்கிறதால இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். பயப்படாமல் நீங்கள் செயல்படலாம். இந்த நேரம் குழந்தைகளுடைய நிலையில மட்டும் கொஞ்சம் கண்காணிப்பு செலுத்த பாருங்க. அதிகப்படியான கண்டிப்பு வேணாம். அன்பா பேசினாலும் உங்க குழந்தைகள் உங்க பேச்சை கேட்டுக்குவாங்க. நன்றி நண்பர்களே.